இங்கே வந்துட்டு இங்கே வரணும் டவர் கிடைக்கும். சரி சரி. ஓ லக்கேஜோட வரலாமா? நம்மளுடைய ஃப்ரீயாக கூட விட்டுருவோம். ஃப்ரீயெல்லாம் விட மாட்டேன். ஃப்ரீ கிடையாது. அது எப்படி ஃப்ரீயாக விடுவோம்? எந்த பக்கம் நடந்து போகிறதுங்க? இதான் நடந்து போகிற பாதையா? 1000 படி கட்டிட்டு போர்ட்லேயே போட்டிருக்காங்க. ₹30. இங்கே செப்பல் போடுறதுக்கெலாம் ஃப்ரீ தான். இலவசமாக சாயந்தரம் 5 மணிக்கு, அதுவும் சாட்டர்டே மட்டும் நடத்துகிறாங்க உங்களுக்கு ஆன்மீக வகுப்புகள். மருதமலை தேவர்கள் குலம் காக்கும் முருகன் கோவில். இது வந்து நம்ம பழைய கோயில். இது இங்கே வந்து புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. வாங்கி மேலே இருக்கிற சாமி என்ன பண்ணுறது வச்சுக்க பரவாயில்ல. இப்போ என்ன இருக்கு? வாங்க போயிட்டு வரலாம். சித்தர் கோயில் செல்லும் வழி. மருதமலையில் சித்தர் கோயில் இருக்கு. சும்மா ஒரு டானாக இருக்கும், பயப்படாதீங்க. ஓகேம்மா ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. சித்தர் மற்றபடியா உங்கள் உருவம் மறைச்சு டேடி முன்னாடி வந்தா அவங்க சொல்றதான் கேட்கணும். யார் சொன்னது? அப்படி இன்னும் கீழே போகுது. இதோ இருக்கே, கீழே இருக்கு பாம்பாட்டி சீட்டு. அப்படியே சார் பக்கத்தில் தான். 2 மினிட்ஸ் போங்க. டாடி அதுக்கே பயப்படுவாங்க. நடக்கணுமா இறங்கணுமா அப்படின்னு. எங்கே இங்கேயா? சரி கட்டிடலாம். அப்போ தான் நமக்கு அடுத்த பாக்கியம் கிடைக்கும். உன் கையால் கட்டிடாச்செல்லாம். சரி நீ சின்ன சின்னதாகவே கட்டிடு. சும்மா ஒரு 4 கல் பக்கத்தில் இருக்க பொடி பொடி கல் எடுத்து படப்படான்னு வைடி. 2 யார் வீடையும் கலைக்க கூடாது. அது கல்லே இல்லை முதல்ல. சரி கல்லு தான். எங்க ஏங்க நீங்கள் ஒன்று கல்லே இல்லையா? 3 மாடி கட்டு. 3 தான் இருக்கு. என்ன கட்டு? அது சாஞ்சி நிற்கிதுன்னு தான் அப்படி வச்சேன். நான் வைக்கிறேன்ப்பா 3 மாடி. 5 கல் வைக்கணும்ப்பா. இவர் ஒருத்தர் 3 கட்டக்கூடாதா? 5 வைக்கணும். கோயிலில் வந்தால் நிறைய பேர் இந்த மாதிரி செங்கல் வச்சு 5 கல் 9 கல் வச்சு கட்டுவாங்க. இதை பாருங்க, அப்போ தான் வீடு கட்டுவோன்னு ஒரு நம்பிக்கை. என் பொண்ணு கட்டியிருக்கா, பார்க்கலாமா? சூப்பராக கட்டியிருக்கட்டி விட்டு 5 கல் வச்சு கட்டிட்டு எதுக்கு அதை எடுக்கிற? இலை தானே இருந்துட்டு போகுது, விடு. கையெடு. ஆமா, அது என்னுடைய கல். அது அப்படி வரல, வேற வழி இல்லை. கடிக்கிட்டு கீழே வரைக்கும் இறங்குது போல இருக்கு. கட்ட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்.
கோயில்ல மம்மி அப்படியா கல் கட்டுறதுல பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஒரு மாதிரி சாணி ஸ்மெல் அடிக்கல. வருது இப்படி ஸ்மெல் கேக்குறீங்களா? கேக்குது எனக்கு. சித்தமும் சிவமயமே இங்கேருந்து அவ்வளோ பழம்தான். வீர ஸ்ரீதேவமாக மாறுது. தேவ பயிற்சி சபையில் ஆசிரியர் தெய்வத்தை சாந்தோஷமையா தேவர் நினைவுக்காக தண்டாயுதபான். இங்கே 18 சித்தர்களின் ஒருவனான பாம்பாட்டி சித்தர் தவம் செய்யும் இடம் மற்றும் யோகிகளும் ஞானிகளும் தவம் செய்ய வரும் இடம். அன்பு கொண்டு இங்கே வரும் பக்தர்கள் சத்தம் இறைச்சிப்படும் வேண்டுதல் நிறைவேற்றப்படும். ஒளிரூபம் உங்களுக்கு காட்சி அளித்திருவேன். சித்தர்களின் பூரண பொருள் உங்களுக்கு கிடைக்கும். பாம்பாட்டு சித்தர் வரலாறு. 18 சித்தர்கள் ஒரு பாம்பாட்டு சித்தர். காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டாம். இது மருதமலையில் தவம் புரிஞ்சாராம். சித்தர்களின் தவம் முருகப்பெருமாள் மரத்துக்கடியில் பெருகும் மருத தீர்த்தத்தை கொடுத்து சர்ப ரூபத்தில், சர்பன பாம்பு ரூபத்தில் காட்சியளித்தார். முகர வள்ளி தேவனுடைய ஆதி மூலஸ்தானத்திற்கும் சித்தர் குகைக்கும் சுரங்க பாதையுடைய, அதான் அந்த இது மாதிரி குகை மாதிரி இருக்குது. அதன் வழியாக பாம்பாட்டி சித்தர் தரிசித்து வருவார். சில நேரங்களில் சித்தர் சர்ப ரூபத்திலும் பாம்பு ரூபத்திலும் நடமாடிக்கொண்டு இருக்கிறார். பாம்பாட்டி சித்தர் உங்கள் உள்ள தூய்மையோடு வழிபட்டு வரும்போது தென்படுவார். இவரது ஜீவசமாதி தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலும் அமைப்பட்டது. பாலும் பழமும் செலுத்தவும். சப்த கன்னிமார்கள். அவங்க வந்து கார்த்திகை தானே? ஆமாடா. முக்காடு போடாத கோயில்ல, எங்க போனாலும் முக்காடு போடாத. கட்டிட்டு இருக்காங்க கோயில்ல. மருதமலை முருகருக்கு போறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி. இங்கேருந்து கீழே போகிறதுக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் போகணும், இல்லைன்னா நம்ம கொண்டு வந்த காரையை வெயிட்டிங்கில் போட்டு போகணும். ஒருத்தருக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு. இங்கே பாருங்க, இப்போ குடிச்சாச்சு கிளம்பிட்டு இருக்கோம். மலை மருதமலை மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு? வேலோண்டு வினை இல்லை, மயிலோண்டு சிங்கிள் ரோடில் போறீங்க. ஒரு அரை மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு சோலார் லைட்டா எல்லாம் வண்டி வர்றது தெரிய கண்ணாடி போட்டுருக்காங்க. கிலோமீட்டர்
இதை வாங்கிட்டு போயிடணும். இவங்களாமா ஐசியா அக்செப்ட் பண்ணி போனாங்க. ஒரு கடை வீதி நிறையா இருக்குது. நீங்கள் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். போகலாம், அதுக்கு பே பண்ணிட்டு போகணும். ஆனால் உள்ள போய் பெரிய சிவனா இப்படி வந்ததுனால அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்க அம்மன் நீங்கள் சூரியகுண்டு சந்திரகுண்டு தீர்த்தம் குளிக்கிறா குளிக்கலாம். சூரியகுண்டு ஜென்ஸு சந்திரகுண்டு லேடிஸ் நீங்கள் உள்ளே இருக்கோ? எல்லாமே சிலைக்கு பின்னாடி 500 மீட்டர் சிலைக்கு பின்னாடி இருக்குது. கிலோமீட்டர் போகணும். இப்போ 1/2 கிலோமீட்டர். பார்த்துட்டு இங்கே 7:20 வந்து நைட் ஷோ எடுத்து பார்த்துட்டு ஓகே ஓகே. ஓ, பார்க்க வேண்டிய இடங்கள் லிஸ்ட்டு போட்டு 6 to 8 PM மூடிடுறான் பார். குளம் போட்டிருக்காங்க. யாத்திரை பற்றி மேலும் தகவல். அதனால நிறைய பேர் ஃபாரினர் தங்கிடுறாங்க பொழுது. ஓரம்லாம் அழகாக இருக்குது. பூச்செடிலாம் வளர்த்துட்டு போயிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர். சிவசிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, பிறப்பறக்கும் ஈசனே. சபரிமலைக்கு போகிறவங்க கூட எல்லாம் இங்கே வந்து ஒரு விசிட் அடித்து பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்க பாருங்களேன். மேலே படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரியும் இருக்குது. ஒரு பக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி. இது ரொம்ப பக்கத்தில் போகாத மாதிரி வேல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. தொடக்கூடாதுன்ட்டு. எல்லாம் என்ன தெரியல, டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. பார்த்திபன் கூட இருப்பா போடுறேன். பார்த்திபன் கூட ஸ்கெட்ச் போடுறேன். ஐபிஎல் கப் எடுக்கிறது கடைசி செல்லம் போடுறாங்க. பேட்டிங் கப்பு போட்டு 1/2 கிலோமீட்டர் தள்ளி விட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. கல்லா சிமெண்டா ஜடாமுடி. எல்லாம் பிளாக்ல இருக்கு. எதடி ஜடாமுடின்னா? ஜடாமுடி. ஓ, வரி வரியா தொங்குறது ஜடாமுடியா? இதெல்லாம் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்களா என்ன இதுன்னு தெரியல. நிறைய டேமேஜ் ஆன மாதிரியே இருக்குது. மேலே ஃபுல்லாக மூஞ்சி பக்கம். ஆ பாத்தியா? நிறைய இடத்துல சொட்டை சொட்டையா. இதை வேறு இங்கே ஒரு சொட்டை இருக்குது. ஏதோ சிமெண்ட்டா என்னன்னு தெரியல. நம்ம கணத்து கீழேயே ஏதோ சிமெண்ட் மாதிரி உறிஞ்ச வந்த மாதிரி இருக்கு. தெரியுதா? ஏதோ ஒரு பேர்டு உட்காந்துருந்தது பிறை நிலாவில். காணோம் நாங்கள் உள்ளே வரும்போது. பெருசாக நல்லா தான் இருக்குது. ருத்ராட்ச கொட்டை குட்டி குட்டியாக பண்ணி அந்த கொட்டையில் தான் ஃபுல்லாக உருட்டியிருக்காங்க. இவர் மேலே ஏறி இருக்குது. ஆமாம், ருத்ராட்ச கொட்டையை தான் குட்டி குட்டியாக உருட்டி
ஃபுல்லாக செயின் மாதிரி போட்டிருக்காங்க. எது சும்மா யாராவது வந்தவங்க ஏதோ வேண்டிட்டு கட்டி ஸ்நாக்ஸ் வாங்கி தரீங்களா? வா பார்த்தாச்சா நல்லா மலைக்கு பின்னாடி இருக்காரு. சொல்லுங்கம்மா உங்க கவலையெல்லாம் சிவன் கிட்ட. விளக்கு வைக்கிறதுக்கு எனக்கு தெரியல. அப்புறம் அங்கேயே ஏதோ வச்சிருக்காங்க விளக்கு வைக்கிற மாதிரி. உட்காந்துட்டுலாம் கிளம்புறாருப்பா ஒரு பர்ஃபெக்டா. வாங்க நம்மளும் உட்காந்துக்கலாம். நீங்கள் நைட்டு 7 மணிக்கு வந்தீங்கன்னா லேசரில் லைட்டு போட்டு அழகாக ஷோலாம் காமிப்பாங்களாம் உங்களுக்கு. தயாலிங்கம் என்னென்ன இதுக்கா வேட்டு தயாலிங்கம் அந்த பக்கமாக போகணுமா? பின்பக்கம் பார்க்க நல்லா ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. லிங்க பைரவி தியான லிங்கம், லிங்க பைரவி, சூரியகுண்டம், நாகசந்நிதி, நந்தி, திருமூர்த்தி சிலைகளாம் இதெல்லாம் இருக்கும். பாருங்க நைட்டு 7 மணிக்கு வந்து அந்த லேசர் லைட்லாம் போட்டு சிவனை அப்படியே மினு ஆக்குவாங்க. அதுக்கு லைட்டுக்கெலாம் இப்போயே செட் பண்ணுறாங்க. இப்போ டைம் என்னாது 5:45. 5:45 இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போட்டிருக்காங்க பாரு. தினமும் மாலை 7 மணிக்கு அனைவரும் வருக. ஓ லைட்டிங் ஷோ இப்படிதான் இருக்கும் போல இருக்குடி. ஏறதியா தியானம் இல்லைங்க மேற்கு உரை தரமா. நல்லா தங்கி என்ஜாய் பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு இருக்கிறது அழகாக வருவாங்க பொழுது. ஆனால் தேவதை பஸ்ஸில் இருந்தோம் அதுவும் வண்டியில் இருந்தோம் அப்படியே இறங்கி நம்ம ஆளுங்க அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. நவீன லோகத்தின் தந்தை. சூரியகுண்டம், சந்திரகுண்டம்லாம் இருக்காங்க இங்கே. சூரியகுண்டம் இப்போ சர்பவாசலாம் இது பேர். என்ன பாருங்கள் மாடுக்கு சாப்பாடு கொடுக்குறது. ஃபீட் த கேட்டில் அப்படி சொல்லி போட்டு சாப்பாடு தென்னை ஓலை தானே கொடுக்குறாங்க. இதுக்கு மட்டும் என்ன இருடி தென்னை ஓலை இதெல்லாம் தராங்க. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி நம்ம போட்டு போகலாம். மாட்டுக்கு கொடுத்தா ஒரு புண்ணியம். அதனால் வர்றவங்களாம் அப்படி வாங்கி மாட்டுக்கு கொடுத்து முதல்ல போகும்போது ஏதோ உருண்டையாக வச்சுருந்தாங்க. அதுக்கு சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். டிஃபன் மாதிரி கடை மாதிரி போட்டு விற்கிறாங்க. ரொம்ப கம்மியாக ரேஞ்சு போட்டிருக்காங்க. 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.